இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் பச்சை தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகின்றது. இவற்றின் தாக்குதலால் இலைகள் நுனி முதல் அடிப்பகுதி வரை முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறிவிடும். பயிரை முழுவதுமாக தாக்கி அதன் சாற்றை உறிஞ்சுவதால் பயிரின் வீரியம் குறைந்து வளர்ச்சி குன்றி குட்டையாக காணப்படும். மேலும் தாக்குதல் தீவிரமாகும் போது பயிர் வாடி முற்றிலுமாக காய்ந்து போகும் நிலை ஏற்படும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 60 மில்லி புங்கம் எண்ணெய், 60 மில்லி இலுப்பை எண்ணெய், 60 மில்லி வேப்பெண்ணெயுடன் 10 மில்லி ஒட்டும் பசை, 10 கிராம் காதி சோப்பு சேர்த்து நன்கு கலந்து 12 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். இயற்கையான முறையில் விளக்கு பொறிகளை பயன்படுத்தி பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். நிலத்தில் மண்ணின் ஈரப்பதத்தின் அடிப்படையில் காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். நிலவும் பருவச் சூழ்நிலையில் தென்னையில் சிவப்பு கூன்வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இவ்வண்டின் தாக்குதலால் மரத்தில் ஓட்டைகளும் ஓட்டைகள் வழியே திசுக்களை தின்ற பின் வெளியே தள்ளப்பட்ட மர நார்களும் காணப்படும். புழுக்கள் உட்சென்ற சிறிய துவாரத்தின் வழியே சிவப்பு நீர் வடிந்து காய்ந்த பிசின் காணப்படும். மரத்தின் தண்டு பகுதியில் கூர்ந்து கவனித்தால் புழுக்கள் இரையும் சத்தம் கேட்கும். தாக்குதல் அதிகரிக்கும் நிலையில் மரத்தின் உட்புற ஓலைகள் மஞ்சள் நிறமாக மாறுகின்றன. அத்துடன் கொண்டை பகுதி முறிந்து விடுவதால் மரமானது பட்டுவிடும். இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டருக்கு ஒரு ஃபெரமோன் பொறி வீதம் வைக்க வேண்டும். அதாவது 5 லிட்டர் வாளி ஒன்றில் 3 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ ஆமணக்கு பிண்ணாக்கு, 2 அழுகிய வாழைப்பழம், 2 அன்னாசி பழத்துண்டு மற்றும் 100 கிராம் சர்க்கரை சேர்த்து வைக்க வேண்டும். அல்லது ஒரு மரத்திற்கு 100 மில்லி தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் புரோபனோபாஸ் மருந்தினை கலந்து வேர் வழியாக கொடுக்க வேண்டும். மல்லிகை பூ பயிரில் மொட்டுப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட மொட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும். மொட்டுக்கள் பெரிதாகாமல் சிறுத்து காப்பி நிறத்தில் மாறி பின் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் புரோபனோபாஸ் மற்றும் 20 கிராம் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு உடன் 10 மில்லி ஒட்டும் பசை சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம்.